Hello everyone, welcome to Kokul Tech. நாம இந்த வீடியோல பார்க்க போற விஷயம் Dialogல ஃப்ரீ டேட்டா எடுக்கலாம். சோ என்ன மாதிரி அந்த டேட்டா எடுக்கறன்ற விஷயத்தை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஓகே, நான் லாஸ்ட் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். பார்க்காதவங்க பார்த்துக்கொள்ளுங்க. வீடியோட லிங்க் மேலே இருக்கிற ஐ பட்டன்ல இருக்குது. ஸோ கிளிக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க. இப்போ பார்க்க போகிற விஷயம் டயலாக்ல ஃப்ரீயாக டேட்டா எடுக்கிற மெத்தட். ஸோ இது எல்லாருக்கும் ஒர்க் ஆகுமான்னு சொல்லி கேட்டால் இல்லை. இப்போவே வீடியோக்கு முதல் சொல்லிட்டேன். ஸோ என்ன மாதிரி அந்த டேட்டா நான் எடுக்கிறேன் அந்த விஷயத்தை இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். இதை நிறைய பேர் ஸ்கிப் பண்ணியும் இருக்கலாம். அதுலேயே பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கு 3GB டேட்டா 5GB டேட்டா ஓஃபர் நான் கிளைம் பண்ண இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் 10GBக்கான ஓஃபர் கிடைச்சிருக்கு. ஸோ எப்படி அந்த ஓஃபரை நான் கிளைம் பண்ணியிருக்கிறேன்ற விஷயத்தை இந்த ஒரு சின்ன வீடியோவில் காட்டுறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கு மெசேஜை காட்டுறேன். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கு வெனிஸ்டே மெசேஜ் இருந்தது. டயலாக்கிடமிருந்து 5GB எனி டைம் டேட்டாவை இலவசமாக பெற்றுக்கொள்ள இன்றே ஃப்ரீ டேட்டான்னு சொல்லி டைப் பண்ணி 776க்கு SMS போட சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த டேட்டா நான் கிளைம் பண்ணியிருந்தேன். எனக்கு 5 டேஸுக்கு வேலிடாக இருந்திருக்கு. அதே நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் இதை கிளைம் பண்ணாமல் அப்படியே விட்டுட்டேன். அடுத்த நாள் பார்த்தீங்கன்னு சொன்னால் தேர்ஸ்டே 3GB ஃப்ரீ டேட்டா 3 டேஸுக்கு வேலிட் ஆகக்கூடிய மாதிரி கிடைக்கும். ஸோ இதுக்கும் ஃப்ரீ டேட்டான்னு சொல்லி டைப் பண்ணி 776க்கு SMS அனுப்ப சொல்லியிருந்தாங்க. அதையும் மிஸ் பண்ணிட்டேன். ஸோ நேற்று பார்த்தீங்கன்னு சொன்னால் திரும்ப ஒரு மெசேஜ் இருந்தது. 10GB டேட்டா 10GBன்னு சொல்கிறது 10,240 MB மெகாபைட். ஒரு ஜிபி 1024 MB. ஸோ எனி டைம் டேட்டா கிடைக்கும். இதுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃப்ரீ டேட்டான்னு சொல்லி 776க்கு SMS போட சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ அதை தான் செய்ய போகிறேன்னு பாருங்கள். ஃப்ரீ டேட்டான்னு சொல்லி டைப் பண்ணிவிட்டு 776 இது 776லேருந்து தான் மெசேஜ் வந்திருக்கு. ஸோ இதுக்கே ரிப்ளை போடுறேன். ஃப்ரீ டேட்டான்னு சொல்லி டைப் பண்ணி சென்ட் பண்ணுறேன். ஓகே, கேபிட்டல்லையே ஃப்ரீ டேட்டா ஸ்பேஸ் விடாமல் அப்படியே ஃப்ரீ டேட்டான்னு சொல்லி டைப் பண்ணிவிட்டு சென்ட் பண்ணுறேன். ஓகே, மெசேஜை சென்ட் பண்ணதும் யோர் ரிக்வெஸ்ட் இஸ் அண்டர் ப்ரோசஸ் தேங்க்யூன்னு சொல்லி போட்டிருக்கு. ஸோ இந்த ஆஃபர் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னும் ஒரு கொஞ்சம் நேரத்தில் எனக்கு ரிசீவ் ஆகும். ஓகே, பார்த்தீங்கன்னு சொன்னால் உடனே ரிசீவ் ஆகியிருக்கு. அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கு டோட்டலாக கிடைச்ச டேட்டா யூ ஹேவ் ரிசீவ்ட் 10GB 10,240 MB எனி டைம் வேலிட் ஃபார் 5 days. ஸோ 5 நாளைக்கு 10GB டேட்டா யூஸ் பண்ணலான்னு சொல்லி மெசேஜ் வந்திருக்கு. அதே நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னும் ஒரு மெசேஜும் வந்திருக்கு. 3072 MB டேட்டா ஃப்ரீயாக கிடைச்சிருக்கு திரும்ப. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் திரும்பவும் 3072 MB டேட்டா ஃப்ரீயாக கிடைச்சிருக்கு. ஸோ 2 தடவை 3GB டேட்டாவும் இன்னொரு டைம் 10GB டேட்டா ஃப்ரீயாக கிடைச்சிருக்கு. ஸோ 16GB எனக்கு டோட்டலாக ரிசீவ் ஆகியிருக்கு. அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரே ஒருக்கா மட்டும் ஃப்ரீ டேட்டான்னு சொல்லி சென்ட் பண்ணியிருந்தேன் அந்த 776க்கு. 3 தடவை அதுக்கான 3 ஆஃபரும் தந்துட்டாங்க. ஸோ 3 தடவைக்கான மெசேஜும் ரிப்ளை வந்திருக்கு. ஒரே ஒரு மெசேஜ் தான் நான் அனுப்பியிருந்தேன். ஸோ 3ம் எனக்கு சேர்த்து வந்திருக்கு. ஆனால் பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கு இந்த 5GB டேட்டா வராமல் 3GB டேட்டாவில் 2 டைம் எனக்கு கிடைச்சிருக்கு. ஓகே, திரும்பவும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃப்ரீ டேட்டான்னு சொல்லி டைப் பண்ணி இந்த 776க்கே SMS போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் 4வது தடவையும் யுவர் ரிக்வெஸ்ட் இஸ் அண்டர் ப்ரோசஸ் தேங்க்யூன்னு சொல்லி ரிப்ளை வந்திருந்தது. ஸோ நானும் வெயிட் பண்ணி பார்த்துருந்தேன். அதுக்கப்புறம் எனக்கு 3GB டேட்டா ஃப்ரீயாக தந்திருந்தாங்க. ஸோ கிட்டத்தட்ட 9GB டேட்டா 3GBன்னு சொல்லி 3 டைம் தந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் 10GB டேட்டா தந்திருந்தாங்க. ஸோ டோட்டலாக 19GB டேட்டா எனக்கு கிடைச்சிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் திரும்ப ஃப்ரீ டேட்டான்னு சொல்லி சென்ட் பண்ணி நான் பார்த்துருந்தேன். அதுக்கும் பாருங்கள் அண்டர் ப்ரோசஸில் நின்றது. ஸோ 5வது தடவை நானும் வெயிட் பண்ணி பார்த்தேன். அதுக்கும்
3GB டேட்டா வந்து எனக்கு வந்து ஃப்ரீயாக தந்திருந்தாங்க. ஸோ இதை வந்து நான் டைப் பண்ணிட்டு இருக்கும்போது தொடர்ச்சியாக வந்து எனக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் 3GB டேட்டா வந்து தந்துட்டு இருந்தாங்க. ஓகே, இந்த மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கு வந்து கிட்டத்தட்ட டோட்டலாக வந்து இந்த 3GB டேட்டா மட்டுமே 5 தடவை வந்து தந்துட்டாங்க. ஸோ ஐமோன் 15GB டேட்டா வந்து எனக்கு வந்து இந்த 3GB டேட்டாவில் தந்திருந்தாங்க. அதே மாதிரி 10GB எனி டைம் டேட்டா வந்து தந்திருக்காங்க. ஸோ டோட்டலாக வந்து 25GB டேட்டா வந்து எனக்கு டயலாக்கால் வந்து இன்றைக்கு வந்து ரிசீவ் ஆகியிருக்கு. ஸோ இந்த மாதிரி எஸ்எம்எஸ் வந்தால் நீங்களும் வந்து தொடர்ச்சியாக வந்து ஃப்ரீ டேட்டான்னு சொல்லி ஒன் டைம் சென்ட் பண்ணாமல் இன்னும் ஒரு 2-3 டைம் வந்து சென்ட் பண்ணி பாருங்கள். சம்டைம் உங்களுக்கு லக் இருந்தால் இந்த மாதிரி வந்து ஃப்ரீயாக வந்து டேட்டா கிடைக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை. டயலாக்கால் வந்து ஆஃபர் வந்து இருந்தால் உங்களுக்கு வந்து மெசேஜ் வரும். ஸோ அதை பார்த்துட்டு நீங்கள் இந்த மாதிரி வந்து ஃப்ரீ டேட்டா எடுக்க ட்ரை பண்ணுங்கள். இவ்வளோ தான் வீடியோ வந்து என் பண்ணிக்கொள்கிறேன். நாளைக்கு வந்து இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணி கொள்ளலாம். ஓகே, வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்து உங்களுக்கு விளங்கி இருக்கும் என்ன மாதிரி இந்த ஃப்ரீ டேட்டா வந்து நான் வந்து கிளைம் பண்ணியிருந்த 2 விஷயம் வந்து இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து எடுத்திருப்பீங்க. ஸோ இவ்வளோ தான் வீடியோ வந்து என் பண்ணி கொடுறேன். அதோட இப்படி ஒரு யூடியூப் சேனல் நம்ம ஸ்ரீலங்காலையும் தமிழில் இருக்குன்னு சொல்லி நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ உங்களால் முடிஞ்ச இந்த சேனலை வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. அதோட உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணிக்கொள்ளலாம்.